ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, தன்னோட லவ்வருக்கு பார்த்தீங்கன்னா, ஜூஸ்ல விஷத்த குடுத்துடுறாங்க. அத குடிச்சிட்டு அந்த பையனே இறந்து போயிடுறான். போலீஸ் விசாரணையில அந்த பொண்ணு விஷத்த குடுத்ததா அந்த பொண்ணே வாக்குமூலம் குடுத்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, தூக்கு தண்டனை குடுத்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்ச அவங்க மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டு சிறை தண்டனை குடுத்துடுறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா, அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இவங்க என் மேல வச்சிருந்த குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பானது. என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. நான் விஷத்த கலந்தேன்னு சொல்றீங்களா? அதுக்கான சாட்சி ஏதாச்சும் இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த பையன் விஷம் குடிச்சா செத்தானா? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விகள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா அவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாடு. இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அப்படி இருக்கிறப்ப கேரளா ஜட்ஜ்மெண்ட் எப்படி நீங்க குடுத்தாங்க? அத எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்களான்னு கேள்வி கேட்டு, ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ எடுத்துக்குதுங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கேஸே முடிஞ்ச கேஸ் அவங்க தான் குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ வந்து ஹைகோர்ட் எடுத்திருக்காங்க. அவங்க மாமாவும் பார்த்தீங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. அப்படி என்ன அவங்க குறிக்கோள் வச்சிருப்பாங்க? நெறைய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. என் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்றதுக்கு. அது என்னங்கிறத நம்ம தெளிவாவே பார்த்துரலாம் வாங்க. இந்நேரம் நான் எத பத்தி பேசுறேன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரேஷ்மா, ஷாரன். இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய வைரலா போணுச்சு. தெரியாதவங்களுக்கு நான் இப்ப கொஞ்சம் தெளிவாவே சொல்லிடுறேன். கிரேஷ்மா, ஷாரன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரே காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேஷ்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல ஒரு மிலிட்டரி மேனும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் ஓகே பண்ணி நிச்சயமும் பண்ணிடுறாங்க. இதனால அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாரன் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எங்க வீட்ல அலையன்ஸ் பார்த்துட்டாங்க. நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றப்ப, அவரு ஒத்துக்கல. இது இப்படியே விட்டா சரிப்படாது. நம்ம மேரேஜ் லைஃபே அவங்க கெடுத்துருவான்ட்டு அவங்க பிளான் பண்ணி 2, 3 முறை பார்த்தீங்கன்னா, ஜூஸ்ல வந்து அவங்க விஷம் குடுத்துருக்காங்க. அப்பலாம் வந்து அந்த பையன் கசக்குது போகுதுன்ட்டு குடிக்காம விட்டுட்டான். கடைசியா பார்த்தீங்கன்னா, இவங்க பிளான் பண்ண இவங்க பார்த்தீங்கன்னா, தன் வீட்லயே அவங்க மாமா, அம்மாட்ட சொல்லிட்டு, அதாவது இந்த மாரி ஒரு பையன லவ் பண்ணா வந்து எனக்கு பிரச்சனை இல்ல. நான் இவர கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து வீட்ல சப்போர்ட் பண்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல யாரும் இல்ல. நீ வான்னு சொல்லி அந்த பையன சொல்றாங்க. அதனால அந்த பையனும் பார்த்தீங்கன்னா, கிளம்பி வரான். இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பார்டர்ல இருக்காங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, கேரளா பார்டர்ல இருக்கான். இவங்களுக்குள்ள டிராவல் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். அந்த பையனும் வந்துடுறான். அந்த வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, கஷாயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த விஷத்த கலந்து குடுத்துடுறாங்க. அவனும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிடுறான். ஒரு கட்டத்துக்கு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட உடல்ல நெறைய மாற்றங்கள் ஏற்படுது. அவனோட ஹார்மோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா பார்த்தீங்கன்னா செயலிழக்க ஆரம்பிக்குது. கடைசியா பார்த்தீங்கன்னா, அவன் மருத்துவமனையில சேர்ந்து ரொம்ப நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, தன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்றான். இந்த மாரி நான் கிருஷ்ணா வீட்டுக்கு போனேன்னு சொல்றான். அவங்க வீட்டுக்கு சந்தேகம் வருது. அந்த பையன் கடைசியில இறந்தே போயிடுறாங்க. இதனால அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, போயிட்டு சர்க்கிள்ல சொல்லி விசாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் போய் கடைசியில பார்த்தீங்கன்னா, சரண்டர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து, அங்க இருக்கிற அந்த சானிடைசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்காங்க. மரண வாக்குமூலம் அவங்க குடுக்குறாங்க. நான் தான் விஷம் குடுத்தேன்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா எப்படியோ அந்த பொண்ணு பொழச்சிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அ கோர்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஒரு சாத்தான் மாரி கிட்டத்தட்ட ஒரு 3, 4 முறை அவன கொல்ல பார்த்துருக்க. நீ தெரியாம பண்ணல, தெரிஞ்சே தான் பண்ணியிருக்க. நாளைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கொண்டு வரலாம்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை குடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு உதவுன அவங்க மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை குடுக்குறாங்க. இதுதான் முடிஞ்சிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த அப்பீல் பண்ணியிருக்கு. அப்பீல் பண்ணது எப்படி பண்ணியிருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இது என் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பானது. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து விஷத்த கலந்தேனா, முதல்ல அந்த பையன் விஷத்த குடிச்சு தான் செத்தானா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து விஷம் குடி அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா, ரத்தத்திலயும் சரி விஷம் கலந்ததுக்கான ஒரு அறிகுறியுமே இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த சயின்டிபிக்கலா பார்த்தீங்கன்னா வந்து நிரூபிக்க முடியல. அந்த நிலைமையில தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி என்ன சொல்றீங்க? இது வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாகுது. நான் வந்து அன்னைக்கு பயத்துல தான் சொன்னேன்னு அவங்களும் சொல்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஏத்துக்குதுங்க. இதனால அவங்க மாமாவ பார்த்தீங்கன்னா விடுவிக்கிறாங்க. ஏன்னா, இந்த மாமா தான் உதவி பண்ணாங்க. அந்த விஷத்த வாங்கிட்டு வந்தது, கலந்து குடுத்தது, திரும்ப அந்த பாட்டில பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதெல்லாம் அவங்க மாமான்னு சொல்லி தான் அந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அவங்க சாத்தான்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இல்ல. உங்களோட பார்வை தப்பா இருக்கு. வந்து நீங்க சரியான முறையில எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. சரியான முறையில எல்லா எவிடன்ஸும் வச்சிருக்கீங்களா? இப்போதைக்கு அவங்களுக்கு மரண தண்டனை குடுக்க முடியாது. அவங்க மாமாவையும் ஜெயில்ல போட முடியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி பண்ணீங்க? நான் விஷம் கலந்தத நீங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் விஷம் வாங்குனத பார்த்தீங்கன்னா, நாங்க ஏதோ லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. வந்து அந்த பையன் எப்படி இறந்தான்னு தெரியல. வேற ஏதாச்சும் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் தான் அந்த விஷத்த கலந்தேன்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு இப்படி பேசுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பையன் பாவங்க ரொம்ப கவலைப்பட்டுருக்கான். எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்டா இப்படி ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலங்க. அந்த பொண்ணு கொன்னதும் இல்லாம, இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்க மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்தீங்கன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா,
ஸோ ஆதரிக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, அவள கொல்லணும். சாத்தான ஒரு நான் என்னங்க கேட்கிறேன், ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லிடுறாங்க. அப்புறம் எப்படிங்க திரும்ப ஹைகோர்ட் போயி இப்படிலாம் பண்றது தப்பு தானே என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அப்ப என்னதான் இவங்க சொல்லுங்க. இந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் கரெக்ட்டா விசாரிச்சு தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இப்ப இந்த மாரி போயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ண தான் எந்நேரம் தூக்குல இட்டு கொன்றுக்கணும். இதே ஒரு பையன் அந்த தப்ப பண்ணியிருந்தான்னா, நிச்சயமா அந்த மாரி விட்டுருக்க மாட்டீங்க கொன்றுக்க மாட்டீங்க. நிச்சயமா பெரிய இஷ்யூஸ் பண்ணியிருப்பீங்க.